இதை வந்து இஸ்லாமியருக்கு எதிராக பாகிஸ்தான் குறியீடையே இஸ்லாமிய எதிர்ப்பு குறியீடாக பயன்படுத்துவதும், இங்க இருக்கிற நோயாளி கூட அப்புறப்படுத்தும்னு சொல்லுவதுங்கிறதெல்லாம் மிக மிக மோசமானது. இந்த அரசோட படு தோல்வியை காட்டுது. இன்னொரு பக்கத்துல இந்த அரசு எவ்வளவு மோசம். இன்னொன்னு 356 அங்க நீக்கிறோம், மாநில அந்தஸ்து கொடுக்குறோம், இனி தீவிரவாதமே கிடையாது. எங்க பாரு குண்டு வெடிக்குதா இப்ப? நாங்க ஆட்சிக்கு முந்தெல்லாம் குண்டே வெடிக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தானே, இப்ப வெடிச்சிருக்குது இல்ல. யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏறக்குறைய காங்கிரஸ் அரசு நடக்கும்போது அங்க நடந்த வன்முறை நடந்ததுன்னா, அதுக்கு காங்கிரஸ் பொறுப்புன்னு பேசணும் தானே நீங்க. இப்ப உங்க அரசு நடக்கும்போது அங்க ஒரு இவ்வளவு மோசமான வன்முறை நடந்திருக்குதுன்னா, அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தானே பொறுப்பு. அப்ப நீங்க பொறுப்பேத்துக்க வேண்டியதுக்கு நீங்க தள்ளி விட்டுட்டு, அத கொண்டு போய் நீங்க வந்து தீவிரவாதி, பாகிஸ்தான் அரசு, அப்புறம் வந்து இஸ்லாமியர் மேல போடுறீங்க பாத்தீங்களா? உங்க கையாலாகத்தனம். நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுங்க. ப ப மும்பையில நடந்த குண்டுவெடிப்பின் காரணமாக அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சரா இருந்தவர் ராஜினாமா பண்ணாரு, காங்கிரஸ்ல இருந்தவரு. இன்னைக்கு உங்க பதவிய ராஜினாமா பண்ணுங்க. அமித்ஷா என்ன செயல்படுறாரு? நீங்க காஷ்மீர்ல எல்லா சட்டத்தையும் மாத்திட்டீங்க. உங்களுக்கு தோதான ஒரு மாநிலத்தை தான் உருவாக்கியிருக்கீங்க. பாஜகவுக்கு தோதான ஒரு மாநிலத்தை உருவாக்கியிருக்கீங்க. 356 கிடையாது, சிறப்பு அந்தஸ்து கிடையாது. அங்க வந்து யார் வேணுமானாலும் சொத்து வாங்கலாங்கிற அந்த சிஸ்டத்தை எல்லாம் மாத்திட்டு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப காஷ்மீருக்கு இருந்த தனி அந்தஸ்து எதுவுமே இல்லாத போது இந்த சம்பவம் நடந்திருக்குது இல்ல. இதுக்கு யார் பொறுப்பு? அப்ப நீங்க வந்து மாநில அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணிட்டு அங்க வந்து 356 வந்து கொண்டு வந்து மாத்திருக்கீங்களா சட்டத்தை எல்லாத்தையும். அப்ப அதோட விளைவா தானே இது நடந்திருக்குது. அப்ப நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும். இந்த அரசு தன் பொறுப்பேற்றுக்கிறதுல இருந்து தட்டி கழிப்பதற்காக இது என்ன பண்ணுது, மறைமுகமாக பாகிஸ்தான் அது இதுன்னு பேசுவதன் மூலமாக, செத்து போனவங்களை இந்துன்னு அடையாளப்படுத்துவதன் மூலமாக இங்க மீண்டும் இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டமைச்சு இந்த மாதிரியான ஒரு கலவர சூழலை இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டமைக்கிற மனோபாவம் தான் செய்ததை தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குற இந்துக்கள் தான் செத்து போனாங்கன்னா, செத்து போன இந்து மக்களுக்கான நிவாரணம் கொடுப்பதும், அந்த மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான அக்கறை இந்த அரசுக்கு இல்ல. இன்னும் அந்த ஊரை சுற்றுலா பயணிகள் அடுத்த கட்டமா போலாம். அந்த ஊர் சுமூகமாயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஊர் சும்மா தான், நீங்க சுற்றுலா பயணிகள் வாங்கன்னு சொல்லுகிற தைரியம் கூட இந்த அரசுக்கு இல்ல. அப்ப நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கிறீங்க? இல்ல இப்ப சிந்து நதியை வந்து நிறுத்தி அது வச்சிருக்காங்கல்ல. விடுங்க. நான் இப்ப நான் இப்ப கேட்கறது நீங்க என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தானா நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க? ஏங்க இந்தியா, பாகிஸ்தான்னா நம்ம வந்து யார் பக்கம் நியாயமோ அந்த பக்கம் தான் நிப்போம். இந்தியா பக்கம் தான் நிப்போம். பாகிஸ்தானும் வேண்டாம், இந்தியாவும் வேண்டாம் நிக்கிற காஷ்மீர் மக்களும் அங்க இருக்கிறாங்க. 2 பக்கமும் இல்லாம இருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குது காஷ்மீர் மக்கள சில பகுதியில, இந்தியாவும் ஒடுக்குமுறைக்கு உள்ளார மக்களும் அங்க இருக்கிறாங்க. நீங்க இந்தியா பக்கமா, பாகிஸ்தான் பக்கமாங்கிறது இல்ல. இது என்ன கிரிக்கெட் மேட்சா? நீங்க யார் பக்கம் நிப்பீங்கன்னு? போருங்க. ஒரு போர் நடந்ததுன்னா, இந்தியாவுல இருக்கிற மக்களும் சாவாங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களும் சாவாங்க. போரே வேணாங்கிற நம்ம சொல்றோம். நீங்க ஏன் போருக்கான சூழல கொண்டு வரீங்க? இல்ல அது உரிமைக்கான போரா தானே பாப்பாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிறாங்க. ஏதாவது சீனாவோட சண்டை நடக்குது, சீனாவோட பிரச்சனை போகுது, சீனாவுக்கு எதிரான போரை நீங்க தொடுப்பீங்களா? எவ்வளவு விளைவுகளை நம்ம சந்திப்போம். அப்ப நீங்க அரசியல் படுத்துறீங்க. உங்களோட நோக்கம் தேசப்பற்று இல்ல. நான் தேசப்பற்றின் அடிப்படையில் தான் போர் வேண்டாம்னு சொல்றேன்.